ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவும் ஆனியனும் சேர்ந்து ஒரு போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சில்லி தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 கப், ரைஸ் ஃப்ளோர் 1/2 கப், இது வந்து 1:2 ரேஷியோ, சீரகம் 1 ஸ்பூன் அண்ட் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு, ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஈவினிங்க்கு இது ஆப்டான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து கொஞ்சம் வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். பட் அதுக்கு தவிர்த்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்க ஈவினிங்கில். அதுக்கப்புறமா நிறைய வந்து சாலட்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள் சாலட்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓகே, இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நம்ம பெசரி விட்டுக்கணும். கொஞ்சம் வந்து ஹீட்டான ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வந்து போண்டா வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வைக்காமல் நீங்கள் ஸ்பூன் வச்சு தான் நான் கிளறேன். ஒரு அந்த சூடு பதம் போகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி 10 மினிட்ஸில் ரெடி. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் அந்த போண்டா எப்படி போடுவீங்க, அது யூஸ்வலாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் போட ஆரம்பிச்சிடுங்க. 2 பக்கம் பெரட்டி விடுங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அப்படின்னா இங்கே கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. பெரட்டி விட்டுக்கோங்க 2 பக்கமும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி 10 மினிட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கவே இல்லை. ஸ்நாக் இஸ் ரெடி. கடலை மாவு போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டிஷ் வேணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த சாஸ் வச்சு சாப்பிட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல். பாய்.